ஒசூரில் ரூபாய் 100 கோடி முதலீடு செய்கிறது அமெரிக்காவின் RGBSI நிறுவனம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. ஒசூரில் மேம்பட்ட மின்னணு மற்றும் டெலிமாடிக்ஸ் உற்பத்தி நிறுவனத்தை அமைக்க தற்பொழுது புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழக முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தாகியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. நந்தினி, தற்பொழுது ஒசூரில் 100 கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக RGBSI நிறுவனம் தற்பொழுது ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகியிருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பிரபாவதி. RGBSI நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறது. 100 கோடி ரூபாய் முதலீட்டில் ஒசூரில் மேம்பட்ட மின்னணு மற்றும் டெலிமாக்ஸ் உற்பத்தி நிறுவனத்தை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் நாளை சென்னை திரும்புகிறார். அமெரிக்கா நாட்டின் சிகாகோவில் RGBSI நிறுவனத்துடன் 100 கோடி ரூபாய் முதலீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு அதிக அளவிலான தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்காவில் அரசு முறை பயணம் தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொண்டார். அமெரிக்கா நாட்டின் சான் பிரான்சிஸ்கோ மற்றும் சிகாகோவில் உலகின் 17 முன்னணி நிறுவனங்களுடன் 7,516 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு பல்வேறு நிறுவனங்களின் உயர் அலுவலர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் புதிய தொழில் முதலீடுகளை மேற்கொள்ளவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக சிகாகோவில் RGBSI நிறுவனத்துடன் தமிழ்நாடு முதலமைச்சர் 100 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. RGBSI நிறுவனத்தை பொறுத்தவரையில் பணியாளர் மேலாண்மை, பொறியியல், தரமான வாழ்வு உள்ளிட்ட அமெரிக்கா நாட்டின் மிக்சிகனில் உள்ள ட்ராய்லர்ஸில் அமைந்திருக்கிறது. இந்த நிறுவனத்துடன் ஒசூரில் நிறுவனம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் அரசு முறை பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை காலை 8:30 மணி அளவில் தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை திரும்ப உள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.